அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். பிஹெச்இஎல் நிறுவனத்தில் 515 ஆர்டிசன்ஸ்க்கான ஒரு வேக்கன்சி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க. ஆர்டிசன்ஸ் போஸ்ட்டுக்காக காலி பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கான பணியிடங்கள் தமிழகத்தில் ராணிப்பேட்டை மற்றும் திருச்சியில் இருக்க பிஹெச்எல் நிறுவனத்தில் பணி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். அந்த போஸ்ட்டுக்கு 16ஆம் தேதி 7வது மாதம் அதிலிருந்து 12ஆம் தேதி 8வது மாதம் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க அப்ளை பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்டெண்ட் பண்ண டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஆர்டிசன்ஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ கொடுத்துருக்க இந்த டைமை பயன்படுத்திட்டு அப்போ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அடுத்த செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி 12/9/2025. அப்படியே ஷார்ட்டாக இதில் என்ன விபரம் அப்படிங்கிறதையும் நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். பிஹெச்எல் அப்படின்னு சொல்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மத்திய அரசு நிறுவனம். அதில் ஒரு வேலைவாய்ப்பு இருப்பு ஆர்டிசன்ஸ்க்காக வெளியிட்டிருந்தாங்க. இது ஒரு நிரந்தரமான வேலை அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. மொத்த காலி பணியிடங்கள் 515 ஆர்டிசன்ஸ்க்கான வேக்கன்சி. இதில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு பிஹெச்எல் நிறுவனம் இந்தியாவில் இருக்குது இல்லையா, அதில் நிறைய நிறுவனங்களுக்கு அவங்க காலி பணியிடங்கள் ஒதுக்கி இருந்தாங்க. அதில் தமிழ்நாட்டில் என்ன அப்படி கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், பிஏபி ராணிப்பேட் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அந்த பிஏபிங்கிறது இது தான். அதில் ஃபிட்டருக்கு 17 காலி பணியிடம், வெல்டருக்கு 35 பணியிடம், டர்னருக்கு 13, மெஷினிஸ்ட்டுக்கு 10, மொத்தம் 75 காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டாக பாருங்கள், ஹெச்பிபிபி அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சிராப்பள்ளியில் இங்கே இருக்குது பாருங்கள், ஹெச்பிபிபி. அதில் ஃபிட்டருக்கு 30 பணியிடங்கள், வெல்டருக்கு 30, அப்புறம் மிஷினிஸ்ட்டுக்கு 15ன்னு சொல்லிட்டு 75 காலி பணியிடம் ஒதுக்கியிருக்காங்க. மொத்தமாக இந்த பிஹெச்இஎல்ல ராணிப்பேட்டையிலுக்கு 75 காலி பணியிடங்களும் திருச்சிக்கு 75 காலி பணியிடங்களும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் வாட்ச் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அது புரியும். அவங்க வேக்கன்சிஸை தெளிவாக அவங்க கேட்டகரி வைஸும் கொடுத்துருக்காங்க, யூனிட் வைஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் அப்போ அப்ளை பண்ண சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இதற்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th முடிச்சுட்டு கூடுதலாக அவங்க அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஃபீல்டு ரெலவென்ட் ஃபீல்டில் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க. ஓகேங்களா? அவங்க அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. 10th + நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் அந்த என்டிசி ஐடிஐயில் முடிச்சுக்கணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் அப்ரெண்டிஸ்க்கான சர்டிஃபிகேட்டும் என்ஏசி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் அந்த ரெலவென்ட் ட்ரேடில் வச்சுருக்கணும். ஓகேங்களா? அதாவது உள்வாங்கிக்கோங்க. இதற்கான வயது வரம்பு ஜென்ரல் கேட்டகரி அப்புறம் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 27 வயதுக்குள்ளே இருக்கணும். ஓபிசியில் என்சிஎல் அதில் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். எஸ்டிஆர் இருந்தீங்க அப்படின்னாக்கா 32 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. அந்த வயதுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கணுங்க. அடுத்து இந்த ஆர்டிசன்ஸ் போஸ்ட்டுக்கான சம்பளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 29,500 65,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கு உங்களை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1ல் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. ஓகேங்களா? அந்த எக்ஸாமுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். லாஸ்ட்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. இதன் அடிப்படையில் தான் உங்களை இந்த போஸ்ட்டுக்கு தேர்ந்தெடுப்பாங்க. இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்ப கட்டணமும் கூட இருக்குது. யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 1,072 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸும், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு 472 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸும் கொடுத்துருக்காங்க. அது பார்த்துக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு திரும்பி பார்க்கலாம். ஸ்டார்டிங் டேட் 16 ஜூலை 2025 அப்ளை பண்ணுறவங்க அதுக்கான டேட் அப்போலேருந்து இருக்குது. இப்போ அதுக்கு முன்னாடி இது டேட்டுக்கு முன்னாடி பண்ணவங்க பிரச்சனை இல்லை, பண்ணியிருந்தால் அப்படியே விட்டுருங்க. இல்லை பண்ணலை அப்படின்னா திருப்பி பண்ணிவிடுங்க. இப்போ கொடுத்துருக்க டைமுக்குள்ளே லாஸ்ட் டேட் செப்டம்பர் 12, 2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும். அதை உள்வாங்கிக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு பிஹெச்இஎலோட அஃபிஷியல் கெரியர் பேஜ் வந்தீங்க அப்படின்னா அதில் ரெகுலர் ரெக்ரூட்மெண்ட்டில் ஆர்டிசன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்கும். அதில் அப்ளை ஆன்லைன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் தான் மேலே கொடுத்துருக்கு பாருங்கள், 4/2025. ஓகேவா?
அதுலேயும் உங்களுக்கு டேட்டு மென்ஷன் பண்ணியிருக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. ஓகேவா? இப்போது இதில் இந்த பேஜில் இருந்து தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கணும். இந்த பேஜ் லிங்க்கையும் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். 2 லிங்க்குமே நான் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் இருக்குது. படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த டேட்டை இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறத பயன்படுத்திக்கோங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருக்குனாலும் கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.